அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிக்கு ஒருங்கிணைந்த ஒரு வினாத்தாள் ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் வந்து முதல்ல பொது தமிழில் இருந்து 50 வினாக்களும், அடுத்து பொது அறிவு பகுதியிலிருந்து ஒரு 50 வினாக்களும் இடம்பெறும். ஆன்சரோடு இருக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு சில கொஷின்ஸ் வரக்கூடிய எக்ஸாமில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதே மாதிரி பொது அறிவுக்கு தனியாகவும், பொது தமிழுக்கு தனியாகவும், நடப்பு நிகழ்வுக்கு தனியாகவும் இதுக்கு முன்னாடி நாம் வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். இதோடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக சில வீடியோஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சில ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருப்போம். அதையும் பார்த்துக்குங்க. இந்த கோர்ட் எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். சரி, வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பொது தமிழ் பகுதி அப்படிங்கிறத இப்போ எக்ஸாம் பேட்டர்னே இப்படி தான் இருக்கும். உங்களோட பேர், தகப்பனார் பெயர், விண்ணப்ப எண், கால அளவு அப்படிலாம் இருக்கும். இந்த பக்கம் தேதி, பிறந்த தேதி, பதவியோட எண், நீங்கள் என்ன பணிக்கு போட்டிடுறீங்க, மதிப்பெண் எவ்வளோ அப்படின்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட லெஃப்ட் சைடில் தேர்வு எழுதுபவரோட கையொப்பமும், ரைட் சைடில் உங்களுடைய இன்விஜிலேட்டர் சிக்னேச்சரும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்போ மொதல் கொஷின் இது வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் நாமளாக ஓனாக ரெடி பண்ணியிருப்போம். சில கொஷின்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே இருந்தும் கொடுத்துருப்போம். அதனால் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க. ஸோ மொதல் கொஷின் பாருங்கள். பண்டைய தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய நூல் வந்து புறநானூறு. அடுத்தது, படித்த மாணவன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பெயரெச்சம். மூணாவது கொஷின் பாருங்கள். குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது அப்படிங்கிறது யாமம். நாலாவது கேள்வி, நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு போரிடும்போது வீரர்கள் சூடக்கூடிய பூ எந்த பூ அப்படின்னு கேட்பாங்க. காஞ்சி பூ. ஐந்தாவது கேள்வி, சனி நீராடு என்று உரைத்தவர் யார் அப்படின்னா ஔவையார். சேகரம் என்பதன் பொருள் கூட்டம் அப்படின்ற பொருள்படும். ஏழாவது கேள்வி, வாழ்வில் உயர கடினமாக நம்ம என்ன பண்ணணும்? உழைக்க வேண்டும். எட்டாவது கேள்வி, இதழ்களை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் ஊவும் ஊவும். அடுத்தது, ஒன்பதாவது கேள்வி, பொருத்தமான இணை. இதில் வந்து ஒரு 3 இணை வந்து தவறான இணை, ஒரு இணை மட்டும்தான் பொருத்தமான இணையாக இருக்கும். அதில் என்ன அப்படின்னா மையல் என்பது விருப்பம். 10வது கேள்வி, தோட்டத்தில் நம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. வித்துக்கள்னால் விதைகள் இல்லையா? அடுத்தது பாருங்கள். 11வது கேள்வி, ஆன்டி கிளாக்வைஸ் அப்படிங்கிறதோடைய தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இடஞ்சுழி. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் இந்த ஒரு ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இதை சொன்னவர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்தது 13, சுதேசி நாவாய் கப்பல் சங்கத்தை வஉசி நிறுவிய நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 16 அக்டோபர் 1906. அடுத்தது, கால் முளைத்த கதைகள் இந்த நூலினுடைய ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ 15வது கேள்வி, களம் தந்த பொற்பரிசம் களிந்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 16, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இந்த குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னா தெரிந்து செயல் வகை. அடுத்தது, 1869 தொடங்கப்பட்ட கீழ்த்திசை நூலகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்குது. அடுத்து 18வது கேள்வி, தவறான இணை. இதில் வந்து சிங்காரம் என்பது தோரணம் என்ற ஒரு பொருள்படுது தவறான இணை. ஏன்னா சிங்காரம்னா அழகு அல்லது அலங்காரம் அப்படின்னு வரும் இல்லையா? அதனால். அடுத்தது, சிங்கங்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே சரணாலயம் குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் சரணாலயம். அடுத்தது, அகர வரிசையை தேர்வு செய்தால் இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னா உழவு, ஏர் மற்றும் அடுத்தது மண், அடுத்தது மாடு. 21 பாருங்கள். பொருட்பெயர் இதில் எது? புத்தகமும் கதவும். அடுத்தது, இடப்பெயர் வந்து கோவிலும் வடலூரும். காலப்பெயர் பகலும் இரவும். சினைப்பெயர் தலையும் காலும். ஆப்ஷன் ஏ. 22 பாருங்கள். வேறுபட்டதை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண் என்பது முழவு அப்படின்னு பொருள்படும். அடுத்து 23, அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப்பணியை மேற்கொண்டவர் கீழ்கண்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. கு அழகிரிசாமி. ராமானுஜர் எந்த கோவிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார் அப்படின்னா திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் கோவிலில் இருந்து. அடுத்து, கோசலா நாட்டில் கொடை இல்லாமல் போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்கு வறுமை இல்லாதது. அடுத்தது 26, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். 27, அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி காண்கிறாள். அடுத்து 28, ஆலயங்கள் சமுதாய மையங்கள் எனும் நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். 29,
தலைக்கு ஒரு பழம் கொடு இந்த தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். தலை அப்படின்னா ஒரு சினை இல்லையா நம்ம உடம்புல, அதனால சினையாகு பெயர். 30 பாருங்க, அண்ணல் அம்பேத்கரால் ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. 31, மு மேத்தாவின் நூல்களுள் பொருந்தாத ஒன்று எதுன்னா பொன்னகரம், ஏன்னா அதை புதுமைப்பித்தன் எழுதினார். 32 பாருங்க, நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். 33, பசுவும் கன்றும் இதோடைய இலக்கண குறிப்பு எண்ணுமை. 34 பாருங்க, இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சிந்தாமணி. காரண பெயரை வட்டமிட்டால் வளையல் என்பது ஒரு காரண பெயராக வரும். 36 பாருங்க, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளை கூறியவர் யாருன்னா ஆலங்குடி சோமு. 37 பாருங்க, கவிஞர் தமிழொலி வீராயி எழுதினார். கந்தர்வன் கொம்பன் எழுதினார். வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் பாரதிதாசன் குடும்ப விளக்கு, ஆப்ஷன் சி. 38, கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? காமராசர். கூந்தல் எனும் இலைப்பெயரை பெற்ற தாவரம் கமுகு, அதாவது பாக்கு மரம். 40 பாருங்கள், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவம், அதனால் கோழி கொக்கரிக்கும்ங்கிறது பி. 42, தமிழக அரசியல் வானில் கவி இருந்த கார் இருளை அகற்ற வந்தவர் யார்? காயிதே மில்லத். 43 பாருங்கள், ஆனைமலை பகுதியில் வசிக்கும் காடர்கள் என்ன மொழி பேசுகிறாங்க? ஆள் அளப்பு. 17 என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என்னென்னா 17ங்கிற பி ஆன்சர். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னங்க? தலைவன். 46 பாருங்கள், ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம், இதில் தேவராட்டம் அப்படின்ற டி ஆப்ஷன் வரும். மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் திருமால். அடுத்தது பாருங்கள், தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்டவர் யாருங்க? திருநாவுக்கரசர். அடுத்தது 49 பாருங்கள், 9ஆம் திருமுறை எது அப்படின்னா திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். இந்த 50வது கொஸ்டின் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பி ஆன்சர் வச்சுக்கோங்க. வெண்பா பாட்டியல் அழைக்கப்படும் நூல் வச்சநந்தி மாலை. ஏ ஆப்ஷன் கிடையாதுங்க, பி ஆப்ஷன் வச்சநந்தி மாலை. வெண்பா பாட்டியல் என அழைக்கப்படும் நூல் வச்சநந்தி மாலை. அடுத்து பொதுவரி பகுதி பாருங்கள், பறவை காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H5N1 வைரஸ். அப்படின்னா H1N1 என்ன அப்படின்னு கேட்பாங்க, அது பன்றி காய்ச்சல். அடுத்தது 52 பாருங்கள், ஐநாவினுடைய 194வது உறுப்பு நாடாக சமீபத்தில் அந்த ஐநா சபை எந்த நாட்டை அங்கீகரித்தது அப்படின்னா பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 53 பாருங்கள், ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் ஆகிய தூரங்கள் முறையே 8 கிலோமீட்டர் பை மணி, 3 கிலோமீட்டர் பை மணி, 2.5 கிலோமீட்டர் பை மணி என்ற வேகத்தில் கடக்கிறார் எனில் அவரது சராசரி வேகம் என்னவாக இருக்குன்னா 5 மணி நேரம் 4 நிமிடங்கள் அப்படிங்கிறது கிலோமீட்டர் பர் மணி அப்படின்ற லெவலில் கடப்பார். அடுத்தது ஹர்மன் பிரீத் கவுர் என்ற ஒரு விளையாட்டு வீராங்கனை எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னா பெண்கள் கிரிக்கெட்டு இல்லையா, அந்த கிரிக்கெட் விளையாட்டோடு தொடர்புடையவர். கணிதத்திற்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது எதுங்க? ஏபல் பரிசு. அடுத்து 56 பாருங்கள், எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலுடைய பெயர் தான் நுண்ணறிவு, ஐக்யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 57 பாருங்கள், இயல்பாக ஒரு நபர் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பார்? 12லிருந்து 20 முறை. ஒரு புது வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் செல்லுபடியாகிற காலம் 1 வருஷம். 59 பாருங்கள், பித்த நீர் எந்த நிறத்தில் இருக்கும்? பச்சை நிறத்தில் இருக்கும். பேங்கர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் வங்கி ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கி. 61 பாருங்கள், அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். 62 பாருங்கள், வாகன என்ஜினை எதில் முறையாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி. கியர் நியூட்ரல் நிலையில் கிளட்ச் முழுவதுமாக அழுத்தி கொண்டு இருந்தால் தான் என்ஜினை நம்ம முறையாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். 63 பாருங்கள், ஒரு சமுதாயத்தில் 28% தமிழ் பேசும் மக்களும் 7% தெலுங்கு பேசும் மக்களும் மற்றும் 5% தமிழ் தெலுங்கு பேசும் மக்களும் இருக்கிறார்கள் எனில் தமிழோ அல்லது தெலுங்கோ பேசாத மக்களின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் பி 70%. அடுத்தது மண்டல் அப்படின்றது ஒரு கமிஷன் இல்லையா, அந்த மண்டல் கமிஷன் எதை நிறுவினது அல்லது வலுவூட்டியதுன்னு கேட்பாங்க? ஓபிசி. அடுத்தது ஓபிசி கம்யூனிட்டிக்காக அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைச்சது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 65, நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாகும் போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துக்கு பேர் ஆன்டாசிட் அப்படின்னு பேருங்க. அடுத்தது சோனிக் ஒலி என்பது எத்தனை ஹெர்ட்ஸ் கொண்டது அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறது சோனிக் ஒலிங்க. அடுத்தது 67 பாருங்கள், தமிழகத்தில் முதல் முறையாக 2 கைகளுமே இல்லாத ஒருவருக்கு ஓட்டுநர் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அவர் யார் அப்படின்னா தான்சேன் அப்படின்ற சென்னையை சேர்ந்த ஒரு நபர். 68 பாருங்கள், மறைந்த தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்துக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட விருது பத்மபூஷன் விருது வழங்கினாங்க.
69 பாருங்கள், திறந்தவெளி சிறைச்சாலை அமைந்துள்ள இந்தியாவுடைய முதல் மாநிலம். இது எதுவுமே இல்லை, ஏன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது. திறந்தவெளி சிறைச்சாலை பீகார்லேயும் இல்லை, ஊபிலையும் இல்லை, கோவாலையும் இல்லைங்க, ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்தது 70 பாருங்கள், தாவரங்களின் டேஷ் மகரந்த சேர்க்கைக்கு விலங்குகள், பூச்சிகள் மற்றும் பறவைகளின் பங்கு அவசியம்னா அயல் மகரந்த சேர்க்கைக்கு அது ரொம்ப அவசியம். அடுத்தது 1 - 1/4 இதற்கு சமமான மதிப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் சி 3/4. அடுத்து 8ல் 2 என்பது ஆப்ஷன் ஏ 1/4. 73 பாருங்கள், ஒரு கடையில் 8 பொருள் வாங்கினால் ஒரு பொருள் இலவசம், 64 பொருட்கள் வாங்கினால் அவருக்கு கிடைக்கும் மொத்த பொருட்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 72. ஓகேங்களா? இப்போ 8 பொருள் வாங்கினா தான் ஒரு பொருள் இலவசம். அப்படின்னா என்ன பண்ணுவார், 64 பொருள் வாங்கினார்னா 8 × 64. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்கும், 64 பொருள் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், 64 பொருளோட ஒரு 8 பொருளை சேர்த்தோம்னா எவ்வளோ கிடைக்கும், 72 கிடைக்கும் இல்லையா? அப்படி தான் அந்த ஆன்சர் 72 வந்திருக்கும். அடுத்து 74 பாருங்கள், தூய நீரினுடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அடுத்தது நத்தைக்கு ஓடு இருக்கும். அந்த நத்தையினுடைய ஓடுகள் எதனால் ஆனதுன்னா கால்சியம் கார்பனேட்டால் ஆனது. அடுத்து 76 பாருங்கள், எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரியாத ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்பாங்க, தாமிரம். 77 இந்திய உணவு கழகத்தினுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குங்க. அடுத்தது பஞ்சகவியத்தில் இல்லாத ஒன்று எது அப்படின்னா சர்க்கரை கரைசல் அதில் இடம்பெறாது. 79 பாருங்கள், ரைசோபியம் பாக்டீரியா எந்த இடத்துல வாழும் அப்படின்னா தாவரங்களுடைய வேர்களில் வேர் முடிச்சுகளை உருவாக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 இந்தியாவில் முதல் மிருகக்காட்சி சாலையாக கொண்டு வரப்பட்ட மிருகக்காட்சி சாலை பரக்பூரில் இருக்கக்கூடிய மிருகக்காட்சி சாலை. 81 தமிழக மாநிலத்தினுடைய பட்டாம்பூச்சி இனம் என்ன இனம், தமிழ் மரவன்றது நம்ம எல்லாருக்கும் காமனாக தெரியும், ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் ஏமன் பட்டாம்பூச்சின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதனால் ரெண்டுமே தான், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. 82 பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம், எதை சொல்கிறோம், அமேசான் ஃபாரஸ்ட்டை சொல்கிறோம். அடுத்து 2004 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற வாங்கரி மாத்தாய் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா கென்யா நாட்டை சேர்ந்த ஒரு விமன். அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கினாங்க. அடுத்தது 84 பாருங்கள், சிப்கோ இயக்கத்தோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னா சுந்தர்லால் பகுகுணா. 85 பானி புயல் பெரும் பாதிப்பு ஏற்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா. அடுத்தது பாருங்கள் 86 மைக்ரோபீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல் மற்றும் பர்பஸ் இதில் இருக்கக்கூடிய நுண்ணிய நெகிழி துண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம க்ளோஸ்அப் பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு பேப்பர் மாதிரி தெரியும் நம்ம கண்ணுக்கு, அதை தான் அதை சொல்லியிருக்காங்க மைக்ரோபீட்ஸ் அப்படின்ட்டு. 87 பாருங்கள், சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை இதில் எது அப்படின்னா இளஞ்சிறார். அடுத்தது 88 சாலையில் யாருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், பாதசாரிகளுக்கு நம்ம முன்னுரிமை அளிக்க வேண்டும். 89 பாருங்கள், இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 தொடங்கப்பட்டுச்சு. 90 மற்றொருவர் மூலம் திரட்டப்பட்ட, அதாவது 2ஆம் நபர் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளுக்கு 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னு தான் பேர். 91 பாருங்கள், ஒரு கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும்போது 3:15 அவ்வாறெனில் கடிகாரத்தில் நேரடியாக காணப்படும் சரியான மணி 8:45 வரணுங்க. இந்த இடத்துல 8:45ங்கிறது சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆப்ஷன் ஏவை நோட் பண்ணிக்கோங்க, டி கிடையாது, 8:45 தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ 91க்கு. 92 டிஎன்எஸ் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு பேருங்க. அடுத்து 93 மழை குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா உலகம் வெப்பமயமாகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். 94 பாருங்கள், பார்வையற்ற ஒரு நபர் வெள்ளை நிற கைத்தடியுடன், அதாவது வாக்கிங் ஸ்டிக்குடன் சாலையை கடக்கும் பொழுது ஓட்டுநர் அதை கவனிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணணும், அந்த வெள்ளை நிற கைத்தடியை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்து சமிக்ஞையாக கருதி வாகனத்தை அவங்க நிறுத்தலாம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 95 ஒரு சவரன் அப்படிங்கிறதுல எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்னா 1 பவுன் அதுதான் இல்லையா, அதில் 8 கிராம் இருக்கும். அடுத்து 96 பாருங்கள், வானவில்லில் இருக்கக்கூடிய 7 நிறங்களில் நடுவில் என்ன வண்ணம் இருக்கும் அப்படின்னா பச்சை வண்ணம் இருக்கும். 97 இந்திய அரசினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற பிற நீதிபதிகளை நியமிக்கிறவர் யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 98 பாருங்கள், எந்த தாது கீழ்கண்டவற்றுள் பூல்ஸ் கோல்ட் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா பைரைட் அப்படின்ற ஒரு தாது. 99 பாருங்கள், காய்கறிகளை நம்ம எப்படி கழுவணும் அப்படின்னா கழுவின பிறகு தான் நம்ம வெட்ட வேணும். அப்போ பொதுவாக காய்கறிகளை எப்படி கழுவணும் அப்படின்னா கழுவி தான் வெட்டணுமே தவிர வெட்டின பிறகு கழுவக்கூடாது. கடைசியான கொஷின்,
100 ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ அதனால் இந்த 100 மதிப்பெண்களுக்கு இருக்கக்கூடிய வினாக்கள்ல இருந்து நம்ம டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சில கேள்விகள் வரக்கூடிய தேர்வுகள் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த வினாத்தாள்கள் இருக்கிறத முக்கியமாக நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு நோட்டில் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் போகும் பொழுது. நன்றி.